ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீ ஒருவேளை தண்ணிக்கு மேல போற மாதிரி இருக்கலாம், தத்தளிக்கிற மாதிரி இருக்கலாம், எதிர்காலம் என்னவா இருக்குமோ தெரியாம இருக்கலாம், சுத்தி பார்த்தா வெறும் தண்ணியா இருக்கலாம், எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உன்னை உள்ளே கொண்டு வந்து கதவை அடைத்தவர் மீண்டும் வெளியே கொண்டு வந்து வாழ வைக்கவும் வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார். உன்னை உள்ளே கதவை அடைத்தது எதுக்கு தெரியுமா? உன்னை ஆண்டவர் இருட்டில் விட்டு பயமுறுத்தி உன்னை மிருகங்கள் மத்தியில உன்னை ஆண்டவர் டெரரா ஒரு டென்ஷனோட வைக்கணும்லாம் கிடையாது. நீ உள்ளுக்குள்ள இருக்கிறத விட மோசமான நிலைமை வெளியே போயிட்டு இருக்குது. அந்த நிலைமையில நீ பாதிக்க கூடாதுன்றதுக்காக கத்தர் உன்னை உள்ள கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு சோதனம் பண்ணுங்க. ஒரு நாள் வரும், கத்தர் சொல்லுவார் வெளியே வாங்கன்னு சொல்லுவார். உள்ளே விட்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் சொன்ன ஆரம்பத்துல, உன் தேவன் எங்கே? இப்ப கேட்கறாங்க எல்லாம், இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் வெளியே கிளீன் பண்ணிட்டு இருக்கிறார், சுத்திகரிப்பு நடந்துட்டு இருக்குது, வெளியே ஆண்டவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார், உன்னை உள்ள உட்கார வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உனக்கு போதுமானதை கொடுத்து அழகா ஆண்டவர் பத்திரமா வச்சிருக்கிறார். உன்னை அடைக்கப்பட்டாலும் அதுக்கு ஒரு காலம் உண்டு, வெளியே விட்டாலும் அதுக்கு ஒரு காலம். உன்னை உள்ள வச்சிருப்பதுக்கு கத்தருக்கு ஒரு காரணம் உண்டு, வெளியே வைப்பதாலும் கத்தருக்கு ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா.